ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டோர்னமெண்ட்டு 6th T20 மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா வாஸ் பாகிஸ்தான் மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஸ் கொடுக்க போகிறோம். ஒரு ஜாப்ஸை பற்றி, அது என்ன, எப்படி, ஏதுன்னு வாங்க நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயிலாகவே வீடியோவில் ஷோ பண்ணி காமிக்க போகிறோம். ஒரு 30 செகண்ட் டெமோ வீடியோ இருக்கும். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். உங்களுக்கான மொபைல் நம்பர் இருக்கும், அல்லது உங்களுக்கு கால் பண்ணியோ அல்லது இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா நிறையாவே ஆன்லைனில் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற கோர்சஸை பயன்படுத்தி இந்த பிஸ்னஸில் மந்த்லி 8,000லேருந்து 15,000 வரையும் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் ஒன்லி பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதும், எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி இந்த பிஸ்னஸில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குறிப்பிட்ட சம்பளம் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாகவே நீங்கள் ஒர்க் அவுட் போகிறத பொறுத்து தான் இதோடைய பேசிக் இன்கமே நிறையா வரும். அது எப்படி என்ன ஏதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கைஸ், வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க கைஸ், இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் பவுல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் கிளம்புறாங்க. ஸ்ரீலங்கா அணி ரொம்பவே சிறப்பாக விளையாடி 184 ரன் அடித்து 5 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணாங்க. நிஷாங்கா 8 ரனில் அவுட் ஆகிட்டார். மிஸ்ரா 48 பாலில் 76 ரன் சிறப்பாக விளையாடி அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். வேண்டிஸ் 40 ரனில் அவுட் ஆகிட்டார். பெரியரா 6 ரனில் அவுட் ஆகிட்டார். லேங்கேஜ் 24 பால் 24 ரன் அடித்து நாட் அவுட்டாக கடைசி வரை இருந்தார். தஷுன் ஷனகா கேப்டன் 10 பாலில் 17 ரன் அடித்து அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார் ரன் அவுட்டில். அதுக்கப்புறம் விக்கெட் விட்டுருக்காங்கன்றனால 5 விக்கெட்ஸ் தான் விட்டுருக்காங்க. இதில் யார் விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அகமத் 2 விக்கெட், அயூப் 1 விக்கெட், மிராஸ் அவர் 1 விக்கெட் சேர்த்துருக்காரு. ரன் அவுட் பண்ணியிருக்காங்க. 185 ரன் அடித்தா வெற்றி பெறும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்கனாங்க பாகிஸ்தான் அணி. ரொம்பவே சுமாராக தான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 6 ரன்னு வித்தியாசத்தில் ஸ்ரீலங்கா அணி வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஹான் 9 ரனில் அவுட் ஆகிட்டார். அயூப் 27 ரனில் அவுட் ஆகிட்டார். பாபர் அசாம் 2 பாலில் டெக் அவுட் ஆகிட்டார். ஆஹா கடைசி வரையும் போராடி இன்னும் பண்ண முடியல. 44 பந்தில் 63 ரன் அடித்து கடைசி வரையும் நாட் அவுட்டாகவே இருந்தார். ஜமான் ஒரே ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். அடுத்து விக்கெட் விட்டதுனால தான் பாகிஸ்தான் அணி இந்த மேட்சை கைவிடப்பட்டாங்க. கான் 33 ரனில் அவுட் ஆகிட்டார். நவாஸ் 27 ரனில் அவுட் ஆகிட்டார். அஸ்ரப் 7 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிறப்பாக பந்துவீச்சு பண்ணியிருக்காரு சமீரா. ரொம்பவே ஈஸியாக இந்த மேட்ச்சை வின் பண்ணிக்க வேண்டியது தோற்று போட்டாங்க. பாகிஸ்தான் அணி இந்த மேட்ச்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யார் ஹையஸ்ட் விக்கெட் எடுத்துன்னு பார்த்தா சமீரா தான். 4 ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்து 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மல்லிங்கா 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அசலங்கா 1 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மல்லிங்கா பார்த்திங்கன்னா ரன் ரேட்டு ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு. எக்கனாமி 14 போயிருக்கு கிட்டத்தட்ட. ஆனால் அப்போ கூட சமீரா போட்ட ஸ்பெல் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஸ்ரீலங்கா அன்னைக்கு. இதை பற்றின மேட்ச் சம்மரி பார்த்தீங்கன்னா, சமீராவுக்கு தான் பிளே ஆஃப் தி மேட்ச். 76 ரன் மிஸ்ரா அடித்தார் ஹையஸ்டா. இதில் அகமது 2 விக்கெட்ஸ் எடுத்தார். இதில் சல்மான் அலி 63 ரன் அடித்தார் ஹையஸ்டா. இதில் சமீரா தான் 4 விக்கெட்ஸ் எடுத்தார். மல்லிங்கா 2 விக்கெட்ஸ் எடுத்தார். அசரங்கா 1 எடுத்தார். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு
கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து டெய்லியுமே வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் அப்டேட்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ. விஷுவல்.